ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடியினுடைய கால்ஃபருடைய டைம் முடிவடைய போகுது. இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா சர்வர் பிஸியாக ஆரம்பிச்சிருக்கும். எப்படியாவது அப்ளை பண்ணிடுங்க. அதிகாலையிலலாம் அப்ளை பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்கும். ரைட், இன்னும் தாமதப்படுத்தாமல் கூடிய விரைவில் அப்ளை பண்ணிடுங்க. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் டாப் 10 ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட முடியாது, ஏன்சியன் ஹிஸ்ட்ரி. அதை தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதில் 10 கொஸ்டினில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ண தெரிஞ்சதுங்கிறதையும் பாருங்கள். இடையில நான் சில கேள்விகளும் கேட்டிருப்பேன். அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூ வாஸ் த கோர்ட் பொயட் ஆஃப் சமுத்திரகுப்தா? சமுத்திரகுப்தரின் அவைக்களப்புலவர் யார் அப்படின்னு சொல்லி தான் முதல் கேள்வி இருக்குது. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஹரிசேனா அப்படிங்கிறது தான். முதல்ல சமுத்திரகுப்தரை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க. இவருடைய அவைக்கள புலவர்களில் ஒருவர் தான் ஹரிசேனர் அப்படிங்கிறவர். இவர் எழுதுனது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் பிரசாத்தி அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருப்பார். ஓகேயா, இவர் எழுதின நூல் பார்த்தீங்கன்னா அலகாபாத் பிரசாஸ்தி அப்படிங்கிற நூல் தான். ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படக்கூடியவர் சமுத்திரகுப்தர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அவைக்கள புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். ஓகே, செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் கன்சிடர் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெயின மதத்தை முதலில் நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரிஷபதேவர் அப்படிங்கிறவர் தான் நிறுவியிருப்பார். இவர் தான் ஜெயின மதத்தினுடைய உண்மையான முதல் நிறுவனர். சரியா, அதோடு மட்டும் இல்லாமல் இவர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் தீர்த்தங்கரர். ஜெயினிச மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யாரு அப்படின்னு கேட்டாலும் ரிஷபதேவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இவரை பற்றி சொல்லணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுறாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டது ஜெயின மதத்தினுடைய முதலில் நிறுவியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிஷபதேவர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ஹரப்பா சிவிலைசேஷன் வாஸ் டிஸ்கவர்டு இன் தி இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது, அதாவது எந்த ஆண்டு அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. 1921 தான் ஹரப்பா நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இது என்ன எந்த ரீஜியனில் வரும், அதாவது எந்த மாகாணத்துலன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாகாணத்தில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அங்கே எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அங்கே தான் ஹரப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1922 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதரோவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தூஸ் ரிவர் இருக்குல்ல, இந்தூஸ் ரிவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஹரப்பா 1921 பஞ்சாப் மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 1922 மொகஞ்சதரோ இந்தூஸ் நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 4th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா people of the Indus Valley civilization usually built their houses off அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குல்ல, அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் தங்களுடைய வீடுகள் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டது எது அப்படின்னு கேட்குறாங்க. புக்கா பிரிக்ஸ், அதாவது புக்கா செங்கல் அப்படிங்கிறது தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீடை கட்டி போகிறதுக்குன்னு ஒரு சிறிய பாதையும் சுற்றி சூழ அமைச்சிருக்காங்க. ஓகே, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ரைட், அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சிந்து சமவெளி நாகரிக மக்கள் தங்களுடைய வீடுகளை கட்டுவதற்கு பயன்படுத்திய செங்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்கா பிரிக்ஸ், அதாவது புக்கா செங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து பாகியான் கேம் டு இந்தியா டியூரிங் ஹூஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கிறாங்க. யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் சொல்லக்கூடிய 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் வந்திருப்பாங்க.
இந்த பாகியான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீன பயணி அப்படின்னு தான் சொல்லலாம். சரியா, சீன பயணி யுவான் சுவாங் மாதிரி சீன பயணி பாகியான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார். சரியா, எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாலேருந்து நடந்தே வந்திருக்கிறாரு. நடைபயணமாக தான் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஆனால் திருப்பி போகும்போது பார்த்தீங்கன்னா கடல் மார்க்கமாக போயிருக்கிறார். ஓகே, அப்போ பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்தான்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் ஹெல்ட் டியூரிங் த ரீஜியன் ஆஃப் கனிஷ்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கனிஷ்கர், ரைட்டா, கனிஷ்கர் அதாவது எந்த புத்த சமய மாநாடு, சரியா, புத்த சமய மாநாடு நடக்கும்ல, அதில் கனிஷ்கருடைய காலத்தில் நடைபெற்ற மாநாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனிஷ்கருடைய தலைமையிலையும் நடைபெற்ற மாநாடு எந்த மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது மாநாடு தான் நடந்துச்சு. இது எங்கே வச்சு நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரியா, அதே மாதிரி முதல் புத்த சமய மாநாடு, 2ஆம் புத்த சமய மாநாடு, 3ஆம் புத்த சமய மாநாடு எங்கே வச்சு நடந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக புத்த சமய மாநாடுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு நிறைய முறை. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அஷ்டத்யாயி அப்படிங்கிற நூலை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹூ ஆத்தர்டு அஷ்டத்யாயி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாணினி தான் எழுதியிருப்பார். பாணினிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று சமஸ்கிருத தத்துவ ஞானி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இலக்கியவாதினும் சொல்லலாம். சரியா, பாணினிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஆள். அவர் வரலாற்றினுடைய தத்துவ ஞானி, அடுத்து இலக்கியவாதினும் சொல்லப்படும். இவர் மிகச்சிறந்த ஒரு அறிஞராகவே, அதாவது இந்திய வரலாற்றிலேயே மிகச்சிறந்த அறிஞராக கருதப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாணினி தான். சரியா, அவர் எழுதிய நூல் தான் அஷ்டத்யாயி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வென் டிட் த பேட்டில் ஆஃப் கலிங்கா டேக் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கலிங்க போர் எப்பொழுது நடைபெற்றது அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. 261 BC அந்த டைமிங்கில் தான் நடந்திருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரரசர் அசோகருக்கும் அரசர் அனந்த பத்மநாதனுக்கும் கலிங்கத்தில் வச்சு நடந்திருக்கும். கலிங்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவை தான் சொல்லுவாங்க. ரைட்டா, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கலிங்க போர் எப்பொழுது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 261 BC. யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரரசர் அசோகருக்கும் அரசர் அனந்த பத்மநாதனுக்கும் இடையில் நடந்திருக்கும். இதில் அசோகர் ஜெயிச்சிருப்பார். இதுக்கப்புறம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த ராஜ்யத்தையே கைப்பற்றிட்டு போயிருப்பார். கலிங்கம் அப்படிங்கிறது ஒடிசாவை சேர்ந்தது. ரைட்டா, அடுத்து 9வது என்னன்னு பார்த்தீங்கன்னா கௌதம புத்தா பிலாங்டு டு விச் கிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வம்சம், குலம், எந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாக்கிய குலத்தை சேர்ந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர். சரியா, சாக்கிய குலத்தில் பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர். ஓகே, இவருடைய முழு பெயர், அதாவது கௌதம புத்தரனுடைய முழு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்த கௌதமா அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான பெயர். இவர் எங்கே பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் இருக்கக்கூடிய லும்பினியில் பிறந்திருப்பார். வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 564 BC அந்த வருடத்தில் தான் இவர் பிறந்திருப்பார். ஓகே, சரியா, இவர் இறந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஷிநகரில் தான் இறந்திருப்பார். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட், அப்போ கௌதமபுத்திரனுடைய முழு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்த கௌதமா. அவர் பிறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 564 BC. அவர் எந்த குலத்தை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா சாக்கிய குலத்தை சேர்ந்தவர். நேபாளத்தில் இருக்கக்கூடிய லும்பினியில தான் இவர் பிறந்தார். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். 10வது வாட் வாஸ் த அதர் நேம் ஆஃப் பிம்பிசாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிம்பிசாரனுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஜெயின மத இலக்கிய நூல்கள்லாம் இருக்குல்ல, அந்த இலக்கிய நூல்களெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அரியங்க வம்சம் அப்படின்னு ஒரு வம்சம் இருக்குது. அந்த வம்சத்தை நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரர். அப்படிதான். அப்போ அரியங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிம்பிசாரர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அவருடைய இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெரினிகா அப்படிங்கிறது தான் அவருடைய சரியான பெயர். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின மத இலக்கிய நூல்கள் படி பிம்பிசாரர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரியங்க வம்சத்தை தோற்றுவித்திருக்கிறார். அவர் தான் நிறுவனர். அவருடைய மாற்று பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெரினிகா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ 10 கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த 10ல் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரியுதுன்னு பாருங்கள். 8க்கு மேலே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நல்லாவே படிச்சிருக்கீங்கிறது அர்த்தமாயிடும். ரைட்,
நம்ம டேப் சென்டர் சேனலில் இதே மாதிரி கிளாஸஸ் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். மறக்காமல் டேப் சென்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ.